வணக்கம். பிறந்த சில வாரங்கள்லேயே, அதாவது 3ல இருந்து 6 வாரத்துக்குள்ள குழந்தைகள் வலுக்கட்டாயமா அடிக்கடி வாந்தி எடுத்தா அதுக்கு பைலோரிக் ஸ்டெனோசிஸ் ஒரு காரணமா இருக்கலாம். இந்த பைலோரிக் ஸ்டெனோசிஸ் அப்படின்னா என்ன, அது குழந்தைக்கு என்ன பாதிப்பை தரும், அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்பது, அதை முற்றிலும் குணப்படுத்தலாமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஐ எம் டாக்டர் சுதா ஃப்ரம் சுதா ஸ்கேன் சென்டர், ஜேபி ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். பைலோரிக் ஸ்டெனோசிஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். பைலோரஸ்னா வயிற்றோட கீழ்ப்பகுதி, லோயர் மார்ஜின். ஸ்டெனோசிஸ்னா அடைப்பு. ஸோ வயிற்றுல அடைப்பு ஏற்படுறது தான் பைலோரிக் ஸ்டெனோசிஸ்னு சொல்கிறோம். நார்மலாக நாம் உண்ணும் உணவோ அல்லது குடிக்கும் பாலோ நீரோ ஜூஸோ எந்த ஆகாரமாக இருந்தாலும் சரி, அது ஈசோஃபேகஸ் வழியாக வயிற்றுக்கு வந்து சேரும். அப்புறமா அது சிறுகுடலுக்கு போகும். ஆனால் பைலோரிக் ஸ்டெனோசிஸ்ல என்ன ஆகும்னா, குழந்தை குடிச்ச பால் வயிறை தாண்டி சிறுகுடலுக்கு போக முடியாது. ஏன்னா அந்த பாதை சுருங்கி இருக்கும். இதுக்கு ரீசன் என்னன்னா, பைலோரஸ் ரீஜன்ல தசை தடிமனாகி அந்த உணவு போற பாதையை சுருக்குகிறது. அதனால என்ன ஆகும், குழந்தை பாலை குடிச்ச உடனே வாந்தி எடுத்துரும். இதை கன்ஜெனிட்டல் ஹைப்பர்ட்ராபிக் பைலோரிக் ஸ்டெனோசிஸ்னு சொல்லுவோம். அடுத்து பைலோரிக் ஸ்டெனோசிஸ்ல என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஃபோர்ஸ்ஃபுல் வாமிட்டிங். அந்த வாமிட்டிங் வந்து ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங்னு சொல்லுவோம். அந்த வாந்தியோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா, அந்த வாமிட்டர்ஸ் ரூம்ல சில அடி தூரம் தாண்டி வந்து விடும். அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும். குழந்தை பாலை குடிச்ச உடனே வாந்தி வந்துடும். செகண்ட், டீஹைட்ரேஷன், நீர் இழப்பு. குழந்தைக்கு நீர் சத்து குறைஞ்சிடும். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, டயப்பர் ஈரமாகி மாற்றுவது குறைஞ்சிடும். அடுத்தது, குழந்தைக்கு வாய் வறண்டு உதடு காஞ்சிடும். அடுத்தது, குழந்தை அழும் ஆனால் கண்ணீர் வராது. அண்ட் ஃபோர்த், எனர்ஜி இல்லாமல் குழந்தை சோர்வாக காணப்படும். ஃபிஃப்த், குழந்தை எடை குறைஞ்சிடும். சிக்ஸ்த், குழந்தைக்கு ஹங்கிரி ஆல் த டைம், எப்பவுமே பசியோட ஆளும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணால் அவங்க ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட், கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணி டீஹைட்ரேஷனை ஈஸியாக சொல்லிடுவாங்க. அடுத்து, அடைப்புனால வயிறு வீங்கி அது மேல் வயிறில் ஒரு கட்டி மாதிரி இருப்பதை பார்ப்பாங்க. அண்ட் வயிறில் ஏற்படும் அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட், அசைவை பார்ப்பாங்க. அதை விஜிபி, விசிபிள் கேஸ்ட்ரிக் பெரிஸ்டால்சிஸ்னு சொல்லுவோம். அடுத்து செகண்ட், பிளட் டெஸ்ட் பண்ணி இந்த மெட்டபாலிக் ஆல்கலோசிஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா வாந்தி எடுத்து ஸ்டொமக்ல இருக்க கேஸ்ட்ரிக் ஆசிட் எல்லாம் வெளியே போனதுனால குழந்தைக்கு மெட்டபாலிக் ஆல்கலோசிஸ் வந்துடும். அடுத்து கன்ஃபர்மேட்டரி டயக்னோஸ்டிக் டெஸ்ட் எதுன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான். ஸ்கேன்ல என்ன ஈஸி, அது குழந்தையோட மேல் வயிறுல ரைட் சைடில் ப்ரோபை வச்சு டயக்னோஸ் பண்ணுவோம். முக்கியமா அந்த ஸ்டொமக்கோட பைலோரஸ் அந்த ரீஜன் எவ்வளவு தடிமனா இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் பைலோரிக் ஹைப்பர்ட்ராஃபி. இந்த பைலோரிக் திக்னஸ் 3 மில்லிமீட்டருக்கு மேலே இருந்து மற்றும் 1.5 சென்டிமீட்டர்ஸ் லென்த் இருந்தா இது பைலோரிக் ஸ்டெனோசிஸ்னு கன்ஃபார்ம்டா நம்ம ஸ்கேன்ல சொல்லிடுவோம்.